என்சிஆர்டியில் இருக்குமோ எல்லாமே ட்ரிக்கு கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்குது இதில். அண்ட் இன்னொரு விஷயம்னா இது எல்லாமே உனக்கு வீடு தேடி வந்துடும், நீ வந்து எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். சரியா, இந்த மாதிரி ஒரு புக்கு தருவோமா அப்படின்னு சொல்லி. ஓ மை காட், இவ்வளோ பெரிய சார்ட்டு இந்த இடத்துல வந்து எத்தனை கரெக்டாக எழுதுன்னு எத்தனை தப்பாக எழுதுன்னு சொல்லி உட்காந்து இதையே டெஸ்ட் புக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸுக்கு டேஷ் கொடுத்து பார்த்துருக்கியா நீ? பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகைன் 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஹே கைஸ், திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனிமெடிக் நீட் தமிழ். நம்மளுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து காலேஜில் போயிருக்கும் போது எங்கள் வீட்டில் வாங்கி வச்சாங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்ன தெரியுது? நீட் கக்கா ஜெய் தெரியுதா? நம்ம இப்போது ரீசெண்டாக வந்து ஜெய்ப்பூர் விசிட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு சில பார்சல்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு சொல்லி இப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க திறக்கலாம். பார்சலை கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க திறக்கிறதுக்கு. சிசரும் இல்லையே இங்கே, இருங்க நம்ம ஸ்கால்பல் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, பிரிச்சாச்சு. ஒரு சைடு தான் பிரிச்சிருக்கேன். ஓ மை காட், டன். ஓகே, சி நமக்கு வந்து இது ஒரு செட் ஆஃப் புக் அனுப்பியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பேட்ச் லான்ச் பண்ணுறோம், கரெக்ட் தானே? இப்போது 23rd வந்து நம்ம பேட்ச்க்கு வருதுல்ல. ஸோ அந்த பேட்ச்சில் எனக்கு மெட்டீரியல் வந்து சடனாக நான் ஒரு ஓன் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு வருஷம் ஆகி ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் நான் போய்ட்டு நம்ம தலைவர்கிட்ட வந்து ஐடியா கேட்டேன். சரியா, எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதுலேயே பெஸ்ட்டு மெட்டீரியல் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம கிட்ட படித்த பசங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே யூஸ் பண்ண த பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா அது இவங்களோட இந்த என்சிஆர்டி நிச்சோட என்சிஆர்டி ஓட்டுவோட தான். ஸோ அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த பேட்சில் தரப்போகிறேன். ஸோ அதுக்கு சேர்த்து தான் நீங்கள் பேவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்சிஆர்டி நிச்சோட் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி நீ கேட்ப. ஓகே, இதுதான் உன்னோட என்சிஆர்டி நிச்சோட் புக். இது பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மூணுத்துக்குமே உனக்கு கிடைக்குது. ஓகே, இது பயாலஜி புக்கு, இது கெமிஸ்ட்ரி புக்கு, இது வந்து ஃபிசிக்ஸுக்கு என்சிஆர்டி நிச்சோட். இது உள்ள என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் புக்கு உனக்கு தெரியணும்ல, அதுவும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு என்சிஆர்டி வேர்ட் டு வேர்டோட ஃபிசிக்ஸ் இருக்குது. அரௌண்ட் 4000+ கொஷின்ஸ் இதில் இருக்குது. 4000க்கும் மேலே கொஷின். இது த மோஸ்ட் குவாலிட்டி புக் எவர் ப்ரொடியூஸ்டு ஃபார் நீட் அப்படின்னா இந்த புக்கு தான். நீங்கள் நிறைய புக் என்னென்னமோ யூஸ் பண்ணுவீங்க, பட் எனக்கு தெரிஞ்சதுலேயே த பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நான் இதுதான் சொல்லுவேன். பிகாஸ் நான் நிறைய பேரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் இது ஏஜே சார் எழுதின புக், ஏஜே சார் ப்ரிப்பேர் பண்ண புக், அதனால தான். தென் இங்கே அப்படியே வந்தீங்கன்னா என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் பயாலஜி தி பெஸ்ட் அனதர் புக். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க, ஏன் இந்த புக்கில் இவ்வளோ பெரிய கொஷின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது. சரியா, அப்போது இந்த வருஷம் நீட் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமா EFGன்னு சொல்லியில் கொஷின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் இருந்துச்சுல, அதோட டிபிக்கல் கொஷின்ஸ் இந்த புக்கில் நீ பார்க்க முடியும். அரௌண்ட் 6000க்கும் மேலே கொஷின்ஸ் இருக்குது. இதை விட நீ அதிகமாக எதுவும் சால்வ் பண்ண வேணாம். தென் அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு, மூணுத்துக்குமே கெமிஸ்ட்ரிக்கு தனித்தனியாக 3 புக்ஸ் இருக்குது. ஸோ மூணுமே சேர்த்து இதில் ஒரு 6000 கொஷின், இதில் ஒரு 6000, 12000, இதில் ஒரு 4000க்கும் மேலே இருக்கிற கொஷின். ஸோ 16000 கொஷின் ஜஸ்ட் இந்த புக்லேருந்தே உனக்கு கிடச்சிரும். இது வந்து கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. சரி, என்ன நான் ரிவிஷன் பண்ணணும், என்சிஆர்டி படிக்கணும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா அதுக்கு தான் என்சிஆர்டி நிச்சோட். என்சிஆர்டி நிச்சோட பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லி வாங்க. இதுதான் வந்து என்சிஆர்டி நீட் என்சிஆர்டி நிச்சோடு. நிச்சோடுன்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிச்சோட்னா புடிகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே பாரு என்சிஆர்டியோட புக்கு கொடுத்து அப்படியே புரியிற மாதிரி கொடுத்துருக்காங்களே, என்சிஆர்டி அப்படியே புளிஞ்சு கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லை ஃபிசிக்ஸில் என்னென்ன என்சிஆர்டி புளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நீ யோசிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசனில் பேசிக்காக என்னென்ன என்சிஆர்டியில் இருக்கணுமோ இங்கே பாரு எல்லா யூனிட்ஸையும் அப்படியே கொடுத்துருக்காங்க, எல்லா டைமென்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இதில் இருக்குது. சரியா? ஸோ இந்த புக்கு வந்து ரிவிஷனுக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் அ மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீ இப்போ ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ ஒரு சாப்டரை ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டர் எடுத்தனா ஒரு
15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துல நீ ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணியே முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் கொஷின்ஸோட மொத்தமாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. எல்லாமே இருக்குது இதில். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார் மோஷன் இன் 1D வந்த உடனே இங்கே பார் ஃபுல்லாக எக்ஸாம்பிள் கொஷினோட எல்லாமே இருக்குது. என்சிஆர்டி அப்படியே நீ வந்து என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் வந்து படிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைசியில் வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த கிராவிடேஷன் லெசன்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்சிஆர்டி ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே படிக்கவே முடியாத மாதிரி. அது அப்படியே டாப்பிக்காக பிரித்து, ஸோ இதில் நீ பார்க்கும்போது என்சிஆர்டி படித்த மாதிரியும் இருக்கும், எல்லாமே உனக்கு அப்படியே வந்து மூளையில் உட்கார்ந்த மாதிரியும் இருக்கும். இன்னும் கடைசியில் வந்த அப்படின்னு வையன், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒரு கிராஃப் எதுவுமே விடாமல் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ இது வந்து நான் மெட்டீரியலுக்கு இது சஜஸ்ட் பண்ணுற புக்கு. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸுக்கு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பயாலஜி இருக்குது. பயாலஜி கலர்ஃபுல்லாக இருக்கா? ஸோ பயாலஜி பார்த்தியா, ஃபர்ஸ்ட் லெசன் ஒரே பேஜில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லெசன் அதே மாதிரி எல்லாமே என்சிஆர்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். நீ ஜஸ்ட் உட்காந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு என்சிஆர்டியில் நீ இதில் ரிவிஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தனா கூட போதும். எல்லாமே இருக்குது. லிட்ரலி எல்லா சாப்டர்ஸுக்குமே டயக்ராம் கூட விடாமல், பிக்சர் விடாமல் என்சிஆர்டியே புளிஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு பாரு, நம்ம தலைவர் பார்த்தியா, கெமிஸ்ட்ரி தான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்ததுலேயே. அதுவும் செம்மையாக தான் இருந்துச்சு. பட் கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும். இங்கே பாரு, இந்த இடத்துல ட்ரிக்கோட கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீ ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லி. லிட்டரலி ஹைபிரிடைசேஷன் ஒரு எக்ஸாம்பிள் விடாமல் என்னென்ன உனக்கு என்சிஆர்டியில் இருக்குமோ எல்லாமே ட்ரிக்கு முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து மெட்டீரியலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. தென் வந்து இந்த புக் இருக்குல்ல, கொஷின் பேங்க், நம்மளோட கொஷின் பேங்க்ல பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரோ லெவல் வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கும். அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தனியாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து இனிஷியலாக ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும், 0 to ஹீரோ கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஹீரோ டு சூப்பர் ஹீரோ கொஷின்ஸு. ஏன்னா வந்து இது பேஸ் லெவல். அதுக்கடுத்து நீ இன்னும் ஹார்ட் லெவலில் போகும்போது இந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் இந்த புக்கை ஃபுல்லாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஈவன் நான் பயாலஜி கூட உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் என்சிஆர்டி ஓட்டோட ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் காட்டிடுறேன். சரியா? இங்கே பார், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினுக்கு லைக் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் இருக்குது இதில். லிட்டரலி இங்கே பார், ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டேன்னா 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 10 ஸ்டேட்மெண்ட். ஸோ மொத்தமாக நீ படித்து பார்த்து ஒன்றுமே படித்து சால்வ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஃபுல் லெசனை நீ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ இது வந்து நம்மளோட பேசிக் பிளான்ல இந்த 6 புக்கு நம்ம தரப்போகிறோம். சரியா? இந்த 6 புக்கு மொத்தமாக சேர்த்தே வந்து 5000. சரியா? பட் வந்து இங்கே பாருங்க, ஸோ 5000 சொல்லி எம்ஆர்பி ப்ரைஸ். பட் நான் போயிட்டு என்ன பண்ணேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி 5000 தர முடியும் அப்படின்னு சொல்லி பேசி டிஸ்கவுண்ட்லாம் வாங்கி நான் கடைசியில் வந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆகிட்டேன் அந்த 5000லேருந்து. ஸோ லிட்ரலி வந்து நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா 5000ஓட அதிகமாக போகும் டெலிவரி சார்ஜ் இதுன்னு சொல்லி போய் இதில் வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் போய், ஸோ பேட்ச் ப்ரைஸ் ப்ளஸ் எல்லாமே சேர்த்து 10K பேட்ச் ப்ரைஸ், மென்டர்ஷிப்பு, அதுக்கப்புறமா இந்த எல்லா புக்குமே சேர்த்தே வந்து 15000 முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ இது மொத்தமாக உனக்கு வந்து 15Kலே கிடச்சி முடிச்சிடும். ஸோ இதில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுவும் நான் காட்டலை. இதில் வந்து ஃபுல்லாக கொஷின்ஸ். இதுவும் இந்த கொஷின் பேங்க் நீ வந்து சால்வ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். இது பேசிக் பிளான். இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸும் நான் காட்டிடுறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டன்? யா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக் பிளான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பேசிக் பிளான் முடிஞ்சிச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் பேசிக் பிளான் தவிர வேறு என்னென்ன இருக்குது புக்கு, இன்னொரு செட் ஆஃப் புக் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம்னா இது எல்லாமே உனக்கு வீடு தேடி வந்துடும். நீ ஜஸ்ட்டு நம்ம கோர்ஸ் பை பண்ணும்போது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ஒழுங்காக கொடுத்துட்டேன்னா போதும். எல்லாமே இது தவிர ஆக்சுவலி இன்னும் ஒரு 5 ஐட்டம் வந்து இதில் மிஸ் ஆகுது. என்ன 5 ஐட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ட்ஸ், இவ்வளோ பெரிய சார்ட் ஒன்று இருக்குது. அந்த சார்ட்டோட டெமோ வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். எனக்கு அனுப்புனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். லிட்ரலி வந்து ஹோல் ஃபிசிக்ஸ் ஒரு சார்ட்டில், ஹோல் கெமிஸ்ட்ரி ஒரு சார்ட்டில், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கலுக்கு தனித்தனியாக 3 சார்ட், பயாலஜிக்கு ஃபுல் பயாலஜி ஒரு சார்ட். ஒரு வீட்டில் அப்படியே நீ போட்டு உன்னோட ரூமில் ஒட்டி வச்சுக்கிட்டு பார்த்து படித்தேன்னா மிராக்கிள் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரியா? இரு அம்மாடி. சரி, ஓகே. இது வந்து ஒரு குட்டி புக். இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் புக். ஓகேவா? இது உங்களுக்கு இதில் எனக்கு கொடுத்துருக்கிறது ஹிந்தி. பட் உனக்கு நான் கேட்டு இங்கிலீஷில் வாங்கி இது பண்ணிட்டேன். சரியா? இது உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? ஒரு நார்மலாக ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் என்னென்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே இதில் இருக்கும்.
மென்டலாக என்ன பண்ணணும், எக்ஸாமில் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு ஓடிட்டு இருக்கல, அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ கூட நீ இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு புக்கை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். சரியா, நீ ஸ்ட்ராட்டஜி வீடியோவே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த புக்கு உனக்கு எப்பயாச்சும் கடுப்பாக இருக்குது, மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த புக்கை எடு, பாரு, இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி எடுத்து படிச்சு பாரு. லிட்ரலி உனக்கு தெரியாது எங்கே அப்ராக்சிமேஷன் எடுக்கணும், எந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி, போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏஜஸ்ஆரோட கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கு. நீ வந்து லிட்ரலி உட்காந்து கரைச்சிடலாம், அவ்வளோதான். உனக்கு இது எப்போவுமே உட்காந்து படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நீ வந்து எப்போ எல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுற, உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஐடியாவே இல்லைன்னும் போது இதை எடு. இங்கே பார், கான்செப்ட் எது நல்லா படிக்கணுமா இது எல்லாமே நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தவார் இந்த புக்கு அனதர் புக். இது வந்து ஒரு மென்டர்ஷிப்கான லான்ச் பண்ண ஒரு புக். இது வெயிட் பண்ணுங்க. நீ வந்து எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன், சரியா, இந்த மாதிரி ஒரு புக்கு தருவோமா அப்படின்னு சொல்லி. இது நான் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் என்னென்ன புக் இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து இங்கே பார், பிஒய்க்யூ புக். எல்லாம் பிஒய்க்யூமே இதில் இருக்குது. எரர்லெஸ் பிஒய்க்யூ. ஏன்னா நிறைய பிஒய்க்யூ புக்ஸில் எரர்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட எல்லா பிஒய்க்யூஸுமே இதில் இருக்குது. இன்னும் நீ 2025 பிஒய்க்யூ எந்த புக்லையும் இன்க்ளூட் பண்ணல. பட் நாங்கள் கொடுக்க போகிற புக்கில் பிஒய்க்யூவில் நீ 2025 கொஷின்ஸும் இன்க்ளூட் பண்ணி பிஒய்க்யூ புக்கு. அதுக்கடுத்து சார்ட்ஸுமே அனுப்பிட்டாங்களா எனக்கு, சூப்பரு. தொடர்ந்து பார்த்துடலாம். அப்போது நான் சார்ட்ஸ் அனுப்பலன்னு நினச்சேன். Oh my god, it's a big chart. Oh my god, இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய சார்ட்டு. சரியா, கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் இது ஃபுல்லா இருக்கு. கிட்ட வாங்க. சரியா, இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ், இது கம்ப்ளீட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இது கம்ப்ளீட் என்சிஆர்டி பயாலஜி. சரியா, அதுக்கு அடுத்து இது வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எவ்வளோ பெரிய சார்ட் பார்த்தீங்களா? உங்களோட வீட்டு வால் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிடும் எப்படியும். இதில் ஃபுல்லாக நீ என்ன பண்ணணும், டெய்லி என்ன படிக்கிற, ஏஞ்சி காலைல பாரு, ஃபுல்லாக படித்து முடி. நான் சொன்னல திருப்பி இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். தென் இது தவிர இன்னும் உனக்கு வேறு என்ன இருக்குன்னா, என்சிஆர்டி ஃபீல் அனதர் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்சிஆர்டி ஃபீலும் எப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைக் நீட் எக்ஸாமில் என்சிஆர்டி லைன் பை லைன் அப்படியே கரைச்சி குடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து மார்க் வாங்க முடியும். பிகாஸ் எக்ஸாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த என்சிஆர்டி ஃபீலை லிட்ரலி டேஷாக கொடுத்து நீ உட்காந்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு இது. நான் இதையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி ஃபீல், இது வந்து பயாலஜியோட என்சிஆர்டி ஃபீல். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து இந்த ஜீத் கி நீட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு சொன்னல, இது ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது. நான் இது ஃபுல்லாக இங்கிலீஷ் வெர்ஷனில் சொல்லிட்டேன். இதில் இங்கே பார், நீ வந்து எது பண்ணால் ரேங்க் கிடைக்கும், உனக்கு என்ன பண்ணால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இருக்கும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இண்டெக்ஸில் பார்த்தோன்னா மென்டல் ஸ்ட்ராட்டஜி தானே இருக்குது. இது ஹிந்தியில் இருக்குது, நான் திருப்பி சொல்கிறேன், இது இங்கிலீஷில் உனக்கு கிடைக்கும். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பண்ணணும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நீ கொஸ்டின் சால்வ் பண்ணணும், ஐடியாஸ் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே இந்த புக்கில் உனக்கு கிடச்சிரும். சரியா, இது வந்து ரொம்ப லைக் ஒரு குட்டி புக்கு. நீ வந்து சும்மா இருக்கும்போது படித்தா கூட ஓகே தான். இந்த தவார் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இது வரைக்கும் வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் புக் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீ ஓப்பன் பண்ணி டே 1ல இருந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோ. உனக்கு ஃபுல்லாக பேஜ் எத்தனை பேஜ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி டே 1 போடு. நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறியோ, வாட் ஐ டிட், வாட் ஐ வில் டூ, தென் அதுக்கப்புறமா அச்சீவ்மெண்ட் ஆஃப் த டே, ரெக்ரட் ஆஃப் த டே, இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிட்டே வா. சரியா, உனக்கே நியாயமாக நீ வந்து இந்த இடத்துல உனக்கு உன்னோட ஃபீலிங்கையும் நீ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு புக்கும் நாங்கள் வந்து இதில் சேர்த்து கொடுக்க போகிறோம். நீ வந்து தனியாக உட்காந்து பேஜ் போட்டு நோட்டு போட்டெல்லாம் எழுத வேண்டாம். நாங்கள் தரதை அப்படியே உட்காந்து இதில் நீ ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நீ என்ன பண்ண, நெக்ஸ்ட்டு வாட், நீ என்ன பண்ண, லைக் ஆக்சுவலி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோ ஃபஸ்ட்டே. அண்ட் நீ என்ன பண்ண, அதுக்கடுத்து நீ என்ன அச்சீவ் பண்ண, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த ஒரு விஷயத்தை எழுதிக்கோ. இன்னைக்கு நான் இதை பண்ணவே இல்லை, நான் இதை ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத இங்கே எழுதிக்கோ. இது வந்து நம்மளோட மென்டர்ஷிப்காக கொடுக்க போகிற ஒரு புக் இது. சரியா, அதுக்கு அடுத்து பிஒய்க்யூ புக் எல்லாருக்குமே தெரியும். பிஒய்க்யூ புக் இங்கே பார், 2013 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பிஒய்க்யூஸும் இருக்குது இதில். சரியா, இதில் 25 வந்து ஆட் ஆகிடும். அது தவிர வந்து பிஒய்க்யூ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாமே ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்க்கு என்னென்ன தேவை அது எல்லாமே இதில் இருக்கும். இதில் எரர்ஸ் எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸும் இதில் இருக்குது. ஓகேவா, எல்லாத்துக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் இருக்குது. இங்கே பார், எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு சொல்யூஷன் இருக்குது. நீ வேணும்னா உட்காந்து சால்வ் பண்ணி
இந்த இடத்துல வந்து எத்தனை கரெக்டாக எழுதுனேன் எத்தனை தப்பாக எழுதுனேன்னு சொல்லி உட்காந்து இதையே டெஸ்ட் புக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 13 லிட்டரலி வந்து எத்தனை பேப்பர் இருக்கு, 13லேருந்து 24 வரையும் 11 பேப்பர் இருக்கா, 11 பேப்பரையும் நீ உட்காந்து என்ன பண்ணலாம், நீயே சால்வ் பண்ணி இதில் கடைசியில் ஆன்சர்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் சரியா, கடைசியில் என்ன பண்ணு, இங்கே கொடுத்துருக்கிற பேஜில் நீயே ஃபில்லும் பண்ணிக்கலாம். இதில் இது சொல்யூஷனு இங்கே இருக்கா. ஸோ இதில் நீ என்ன பண்ணு, எத்தனை கரெக்டாக எழுதுனா எத்தனை தப்பாக எழுதுன்னு சொல்லி நீயே உட்காந்து ஃபில்லும் பண்ணிக்கலாம். இது PYQ. நெக்ஸ்ட் NCERT ஃபீல் வந்தீங்க அப்படின்னா நம்ம பயாலஜி போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டாங்க. தே அக்கர் இன் டேஷ் ஹேபிட்டட் ஃபைகோமைசிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி இங்கே வா, ஃபங்கைக்கு வா. எனக்கு தெரிஞ்ச ஆன்சராக எடுக்கிறேன் இருங்க, ஏன்னா எனக்கு அது ஞாபகம் இல்லை. இங்கே பார், தே ஹாவ் ரிஜிட் செல் வால் அண்டர் டேஷ் ஃப்ளஜெல்லா இருக்கும் இஃப் மொட்டைல். ஸோ இந்த மாதிரி நீ உட்காந்து ஃபில் பண்ணணும். இதை நீ ஃபில் பண்ணால் மட்டும்தான் உனக்கு NCERT மண்டையில் ஏறும், இல்லைனா ஏறவே ஏறாது. அதே மாதிரி சேம் ஃபிசிக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க பார். ஃபிசிக்ஸ் தானே அது, நம்ம தலைவர் பேர் பார்த்தியா, அவர் தான் பண்ணது இந்த புக்கை. ஃபிசிக்ஸுக்கு டேஷ் கொடுத்து பார்த்துருக்கியா நீ? ட்ரூ ஆர் ஃபால்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க பார். நீ செதறிடுவேன் இந்த புக்கு. கைனமேட்டிக்ஸ் எல்லாமே NCERT தான் ஃபுல்லாக. இந்த இடத்துல இதை நீ சால்வ் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. நம்ம நார்மலாகவே கிளாஸ் சால்வ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான் சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். மேட்ச் கொடுத்துருக்காங்களா, ஸோ மேட்சை நீ தான் இது பண்ணணும். இது சரியான யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின், எதுக்குமே ஆப்ஷன் இருக்காது. நீயா உட்காந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் எடுக்க முடியும். கொஸ்டினுக்கு ரிசோர்ஸஸ் பஞ்சமே இல்லை. அநியாயத்துக்கு கொடுத்துட்டேன். இது தவிர DPP தரப்போகிறேன், இன்னும் நான் என்னென்னமோ நான் தரப்போகிறேன். இங்கே பாரு, இது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு இங்கே பாரு, இதுக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க. உள்ள லைன் பை லைன் இன்ஆர்கானிக் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார், ஷேப் போட்டு இது என்ன பாண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீ வந்து இப்போ ப்ரைஸ் இருக்கும்ல, இதுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் சொல்கிறேன். இங்கே பாருங்க. யா, ஸோ சி ஹியர், இது வந்து பேசிக் பிளான். ஸோ இந்த பேசிக் பிளான் நான் சொன்னல, இந்த பேசிக் பிளான்ல உனக்கு 5Kல இது மொத்தமாக கிடச்சிரும். இது கூட உனக்கு NCERT ஃபீல் 3 புக்கு சரியா, ப்ளஸ் இந்த சார்ட் 5 சார்ட் சேர்த்தோம் அப்படின்னா இது 8Kல கிடைக்கும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகைன் 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். தென் ஏன்னா ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் நான் சொல்லியிருக்கேன். ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தனா உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லை டிஸ்கவுண்ட் கிடைக்காது. தென் இதுவும் சேர்த்துட்டு இந்த 3 புக்குமே அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து 10K, அதுலேயும் உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் போட்டு உனக்கு அப்படியே பேட்சே வந்து நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். உனக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, பேட்சில் என்னென்ன இருக்க போகுது எல்லாமே உனக்கு பக்காவாக நான் ஒரு போஸ்ட்டாக மேக் பண்ணி நான் லான்ச் பண்ணிடுவேன். வெப்சைட்டில் நீ டேரெக்டாக போயிட்டு எல்லாத்தையும் பை பண்ணிக்கலாம். நீ வந்து பை பண்ணும்போது உனக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும் சரியா, கோர்ஸ் உள்ள அந்த ஃபார்மை மட்டும் நீ ஒழுங்காக கொடுத்துட்ட அப்படின்னா, ஒழுங்காக ஃபில் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட அட்ரஸ் எல்லாமே உனக்கு 1 வீக்கில் உன்னோட வீடு தேடி எல்லாமே வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பை.